ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வீரே பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீரே பிளேன் லைட் அது எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கான செட்டிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம சேனலில் வர வீடியோலாம் கண்டினியூஸாக உங்களால் பார்க்க முடியும். நான் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து வீரே பிளேன் லைட் வந்து வைக்க போகிறேன். அது எப்படி ஒர்க் ஆகுது, லைட்டிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் தந்துக்கிறேன். ஸோ வந்து ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் தந்தாச்சு. இப்போ இது வந்து வீரே பிளேன் லைட் ரெண்டு வைக்க போகிறோம். சரிங்களா? வீரே பிளேன் லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று இங்கே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வீரே பிளேன் லைட் இருக்குது. அப்படி இல்லைன்னா இங்கே போகலாம். சரிங்களா? இங்கே போயிட்டு வீரே லைட்டில் போயிட்டு இங்கே பிளேன் இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து 4 வியூ இருக்குது. இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, பெர்ஸ்பெக்டிவ் வியூ, லெஃப்ட் வியூ. ஸோ வந்து 4 வியூ இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா 4 வியூவில் ஒர்க் பண்ணுவேன். இந்த வியூஸ் வந்து நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து 3ds மேக்ஸ்லேருந்து ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா? அதுதான் ஃபஸ்ட்டு மெயின் கான்செப்ட், பேசிக்காக அதுதான். சரிங்களா? 3ds மேக்ஸில் ஒர்க் பண்ணால் இந்த 4 வியூஸ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் லெஃப்ட் வியூ போகிறேன். இங்கே பாருங்க, கரெக்டாக வந்துச்சு. ஸ்னாப் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பேசிக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். சரிங்களா? ஜென்ரலாக நம்ம எப்போ நேச்சுரல் லைட் வைக்கிறோமோ ஒரு சீனுக்கு, அப்போ தான் வந்து அந்த சீனுக்கு வந்து நல்ல குவாலிட்டி ரெண்டரை கிடைக்கும். சரிங்களா? அப்போ தான் குவாலிட்டியான ரெண்டரை கிடைக்கும், மற்றபடி கிடைக்காது. சரிங்களா? இப்போது நான் காமனாக திங்க் பண்ணும்போது எனக்கு ஒரு ஐடியா என்ன வருது அப்படின்னா, விண்டோவிலேருந்து தான் சன்னு வருது, விண்டோவிலேருந்து தான் லைட்டிங் வருது. சரிங்களா? ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு இப்போ நீங்கள் எது வேணால் வச்சுக்கோங்க, கமர்ஷியல் பில்டிங், ரெசிடென்ஷியல் பில்டிங் எது வச்சுக்கினாலும் சரி, அந்த எங்கேருந்து வருதுன்னா அந்த விண்டோவில் இருந்து தான் நம்மளுக்கு வந்து பிரைட்னஸ் வருது, அதாவது லைட் வருது. சரிங்களா? ஸோ அது அந்த பேஸை பண்ணி தான், அந்த பேஸில் தான் நாங்கள் வந்து லைட்டிங் வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து இதுக்கான செட்டிங்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நான் வந்து கேமரா செட் பண்ணிக்கிறேன். கேமரா பற்றியும் நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா,
இந்த லைட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ விண்டோ கிட்டே இருக்குது லைட்டு, சரிங்களா. ஸோ இங்கே மாடிஃபைல போகிறேன், இங்கே வீடியோ லைட்ஸ்னு இருக்குது, சரிங்களா. இப்போது ஆன் இருக்கு இல்லையா, அது வந்து நான் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னா லைட் வந்து ஆஃப் ஆகிடும். இங்கே பாருங்கள் பிளாக் கலர் லைட்ஸ் பாருங்கள். அதே வந்து நான் இங்கே ஆன் பண்ணுறோம் அப்படின்னா லைட் வந்து ஆன் ஆகிடும். இப்போ இங்கே வந்து ரொம்ப லைட் மெத்தட் இருக்குது, டோம் லைட், ஸ்பே லைட், இமேஜ் லைட். இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் இது, சரிங்களா. இது வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லென்த் எவ்வளோ வேணும், விட்த் எவ்வளோ வேணும். இங்கே பாருங்கள் அங்கே சைஸ் வந்து மாறுது பாருங்கள் இந்த இடத்துல, சரிங்களா. இப்போ நான் அன்டூ பண்ணிடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் இமேஜ், அதாவது எப்படி அந்த வாட்ஸில் வேணுமா அதான் இருக்குது. இங்கே பாருங்கள் ரேடியன்ட் பவர் வாட்ஸில் வேணுமா, இல்லை ரேடியன்ஸில் வேணுமா, இல்லை வந்து லூமினன்ஸ் பவரில் வேணுமா, இல்லை லூமினன்ஸில் வேணுமா, ஸோ இது மாதிரி வந்து கேட்டுட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டிஃபால்ட் இமேஜில் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரேடியன்ட் பவர். அதாவது ரேடியன்ட் பவர் என்னும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தில் எதுனா யூஸ் பண்ணணும். டிஃபால்ட் இமேஜ் அப்படி என்ன பார்த்தீங்கன்னா ரேடியன்ட் பவர். ரேடியன்ட் பவர் அப்படின்னா அந்த வாட்ஸை பொறுத்து நம்மளுக்கு லைட் வரும். டிஃபால்ட் இமேஜ்னால் இந்த லைட் சைஸை பொறுத்து நம்மளுக்கு லைட் வரும். அதுதான் இந்த ரெண்டு தான் பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அதிகமாக. இந்த பார்த்திங்கன்னா டிஃபால்ட் இமேஜே வச்சுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது, சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயருக்கு நான் வந்து இப்போ ரெண்டரை பண்ணி காமிக்கிறேன், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மோடு டெம்பரேச்சர் வேணுமா இல்லை கலரில் வேணுமா அப்படின்றது கேட்கும். பட் வந்து நம்ம வந்து கலரில் வச்சுக்கலாம். டெம்பரேச்சர் வச்சிங்கன்னா அதுக்கான டெம்பரேச்சர் வந்து இங்கே தரணும், சரிங்களா. கலர் அப்படின்னா கலர் போய்ட்டு இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டோட டைரெக்ஷனல் மாற்றணுமா அப்படி தான் இங்கே கேட்கும். ஸோ அது வந்து நம்ம மேக்ஸிமம் அது வந்து அப்படியே தான் இருக்கும், அது வந்து நம்ம எது செட்டிங் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன், இது ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து இந்த செட்டிங்ஸ் எல்லாம் வந்து இப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு நான் இப்போ சொல்கிறேன். சாம்பிளிங் வந்து மேக்ஸிமம் பார்த்தா நான் ஆப்பில் வச்சு தான் ஒர்க் பண்ணுவேன். நான் இப்போது டிஃபால்ட்டாக ஒரு 2 பண்ணுறேன். இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டர் மெசேஜ் ஏஆர்டி ரெண்டர் வந்துருக்கு. ஸோ இது வந்து எப்படி வந்து இப்போ ரெண்டர் வந்து எனக்கு வந்து ஏதோ இது வந்துருக்கு, வேறு எங்கள் வார்னிங் வந்திருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டர் செட்டப் இங்கே பாருங்கள் ப்ரொடக்ஷனில் போய்ட்டு Vray நெக்ஸ்ட் அப்டேட் 1.1 இப்போ நான் அப்படி தந்தா அப்படின்னா இங்கே சேஞ்ச் ஆகிடும். இங்கே பாருங்கள் போய்ட்டு நீங்கள் ரெண்டர் பண்ணி பாருங்கள், அது ரெண்டரிங் ஆகும். நம்ம வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டுருக்கோம். இப்போ வந்து நான் லைட் ஆன் பண்ணியிருக்கேன், அதுக்காக வந்து அது ரெண்டரிங் ஆகலை, சரியா. இப்போ பாருங்கள் இங்கே தான் வந்து விண்டோ கிட்ட தான் வந்து லைட் நான் வச்சுருக்கேன். பட் இங்கே பாருங்கள் கொஞ்சம் கூட வந்து நம்மளுக்கு பிரைட்னஸாக வரல, அதாவது லைட்டிங்காக வரல, சரிங்களா. இந்த லைட் அப்படியே தெரியுது பாருங்கள். இப்போது இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் ஆப்ஷன் போடுங்க. இப்போ லைட்டிங் தெரியுது இல்லையா, இங்கே பாருங்கள் இந்த லைட் தெரியுது இல்லையா. இப்போ அந்த லைட் எனக்கு தெரிய வேணும்னா இன்விசிபிள் தான் வந்துருங்க. இது பார்த்தீங்கன்னா அபெக்ட் டிஃப்யூஸ், உங்களுக்கு வந்து அந்த கலர் டிஃப்யூஸ் கலர் வந்து கலர் தான் டிஃப்யூஸ் அபெக்ட் அண்ட் அந்த டிஃப்யூஸ்ன்றது கலர் தான். அந்த கலர் வந்து தெரியணும் அப்படின்னா எனக்கு தெரியணும். அதே மாதிரி அபெக்ட் ஸ்பெக்குலர் அந்த சைனிங்னஸ் தெரியணும் அப்படின்னா எனக்கு தெரியணும். பட் எனக்கு இந்த அபெக்ட் ரிஃப்ளெக்ஷன் பண்ணி எனக்கு வேணாம், இந்த ரிஃப்ளெக்ட் வந்து ஆகிறது எனக்கு வேணாம், சரிங்களா. இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதுதான் இந்த செட்டிங்ஸ். ஸோ யாராக இருந்தாலும் இந்த செட்டிங்ஸ் தான் காமனாக யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. வேறு இந்த செட்டிங்ஸை பொறுத்தாலும் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க, மற்றபடி வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க, சரிங்களா. இப்போ நான் அகைன் வந்து நான் இது ரெண்டரிங் பண்ணுறேன்.
இப்போ பாருங்கள் அந்த லைட்டு தெரியல, பட் அங்கேருந்து அந்த இது மட்டும் தெரியுது, நம்மளுக்கு அந்த பிரைட்னஸ் மட்டும் அங்கேருந்து வருது. பட் அந்த லைட் அங்கே இருக்குதா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டரிங் பண்ணும்போது அங்கே லைட் இருக்குது நமக்கு தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டு மட்டும் தான் வருது, பட் அங்கே லைட் இருக்குதான்றது நமக்கு தெரியல. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இங்கே இனிஷியல் நம்ம பண்ணுறது. சரிங்களா? இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே நான் ஒரு 100 தரேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் எவ்வளோ பிரைட்னஸ் நம்மளுக்கு லைட்டிங் எவ்வளோ வருது பாருங்கள். அதே பார்த்தீங்கன்னா நான் இப்போ 200 தரேன் அப்படின்னா இப்போ பாருங்கள். இப்படி தான் பார்த்தீங்கன்னா ப்ளேன் லைட் ஒர்க் ஆகுது. வேறு எந்த செட்டிங்ஸ் எதுவும் கிடையாது. அதே மாதிரி இங்கே போய்ட்டு நீங்கள் ரேடியன் பெர் பவரில் வச்சிங்க அப்படின்னா வச்சுக்கலாம். ஒன்று இங்கே மல்டிப்ளேயர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அதாவது வாட்ஸில் வைக்கணும் அந்த வேல்யூஸ். இப்போ நான் பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் தான் டிபாலி மேலே ஒர்க் பண்ணுவேன். சரிங்களா? அதுக்காக நான் அதை வச்சுக்கிறேன். அதோட வச்சுட்டு ஒர்க் பண்ணோன்னா ஒர்க் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இப்போ பாருங்க, நான் ஒரு 1000 தரேன். சரிங்களா? இது மாதிரி பார்த்தீங்கன்னா அதே நான் ஒரு 2000 தரேன். இன்னும் லைட்டிங் பாருங்கள், நல்லா இதாகுது பாருங்கள், பர்னிங் ஆகுது லைட் பாருங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அதிகமாக வேல்யூஸ் தந்திருக்கோம். மல்டிப்ளேயர் பார்த்தீங்கன்னா அதிகமாக தந்திருக்கும். ஸோ அதிகமாக வேணும். இப்போ 100 தந்திருக்கேன் வாட்ஸில். இங்கே பாருங்கள் அந்த பர்னிங் போயிடுச்சு. சரிங்களா? இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வீரே ப்ளேன் லைட் ஒர்க் ஆகுது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோம் லைட் பார்க்கலாம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ இதே ரொம்ப பெருசாக போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு வீடியோவில் பார்க்கலாம்.